முக்கியமான விஷயம், எங்க அம்மா மன்னிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டாங்கிறதுக்காக அவங்க கோவம்லாம் குறைஞ்சிருச்சு, நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்கன்னு மட்டும் நினைச்சுக்காத. எனக்கு தெரிஞ்சு அவங்க உருன்னு தான் இருப்பாங்க. பட் அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். நீ வேணா பாரு, போக போக உன்னை ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கப்புறம் நம்ம லைஃபே வேற மாதிரி மாறப்போகுது. என்ன காவியா, காவியா? எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆண்டி காவியா, ரொம்ப நேரமா தம்பி கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. தம்பி யாருமா? ஹாய் ஆண்டி, என் பேர் தீபக், காவியாவோட ஹஸ்பண்ட். எங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் ஆச்சு. ஓ, நீங்க தானா? வந்து கலாட்டா பண்ணிட்டு இருந்தத நான் பார்த்தேன். அப்படியே ஆண்டி? என்னங்க இங்க வாங்க. நாம நினைச்சது சரிதாங்க. இவர்தான் காவியாவோட வீட்டுக்காரரு. பேரு தீபக் தானே? ஹலோ ஜென்டில்மேன். ஹாய் அங்கிள். உங்க ரெண்டு பேர் ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்கு. அங்கிள் எங்களை விடுங்க, உங்க ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்தும் சூப்பரா இருக்கே. சும்மா இருங்க. நீங்க இங்க வர்றது காவியாவுக்கு தெரியாது போல இருக்கே. ஆமா அங்கிள், ஒரு சர்ப்ரைஸான விஷயம் நடந்தது. சரி, அதையும் சர்ப்ரைஸா சொல்லிட்டு போலாமேன்னு தான் இன்ஃபார்ம் பண்ணாம வந்தேன். ஓ அப்படியா? என்ன விஷயம்? எங்களுக்கு மேரேஜ் நடந்தது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. இப்பதான் கொஞ்சம் காம் டவுன் ஆகி எங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷமான விஷயத்த காவியா கிட்ட சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். சூப்பர், நல்ல விஷயமா இருக்கு. காவியா, அப்ப எல்லா வேலையும் நீ சீக்கிரமா முடிச்சிட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடு. மத்ததெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். உடனே வீட்டுக்கு கிளம்பிடு.